தேசிய விளையாட்டு ஹாக்கியா இல்லையா என்ற சர்ச்சை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, மறுபுறம் தேசிய தரத்திற்கு இளம் ஹாக்கி வீரர்களை சத்தமில்லாமல் உருவாக்கி கொண்டிருக்கிறது தமிழகத்தைச் சேர்ந்த கிராமம் ஒன்று. சாதனையாளர்களை உருவாக்கும் அந்த கிராமம் எது, வீரர்களின் சாதனைகள் என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். வாடிப்பட்டி அருகே உள்ள பாண்டியராஜபுரம் அரசு சர்க்கரை ஆலை பள்ளி ஹாக்கி விளையாட்டுப் போட்டியில் தொடர்ந்து நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதித்து வருகிறது. கடந்த மாதம் மதுரை திருநகரில் நடைபெற்ற வட்ட அளவிலான போட்டியிலும், மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான போட்டியிலும் விளையாடி வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் 17 மற்றும் 19 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவுகளில் நடைபெற்ற மண்டல அளவிலான போட்டியில் வெற்றி பெற்று மாநில போட்டிக்கு தொடர்ந்து 5வது முறையாக தகுதி பெற்றுள்ளது. சென்னை, திருநெல்வேலி, ராம்நாடு, சேலம் போன்ற இடங்களில் நடைபெறும் போட்டிகளில் கிளப்பின் சார்பாக பங்கு பெற்று தங்களை விளையாட்டு திறனை மேம்படுத்திக் கொள்கின்றனர். மேலும் எங்கள் பள்ளியின் விளையாட்டு வீரர்களுக்கு தலைமை ஆசிரியர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்கள் மாணவர்களுடைய விளையாட்டு திறனை மேம்படுத்திக் கொள்ள மிகவும் உதவியாக உள்ளது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் தேர்வான பாண்டியராஜபுரம் அணி நாமக்கல்லில் தற்போது நடைபெற்று வரும் மாநில அளவிலான பாரதியார் தின போட்டிகளில் பங்கேற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி வரும் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை வேலூரில் நடைபெற உள்ளது. எங்கள் ஸ்கூல் சிறந்த மாணவர்களாக இருக்காங்க. தேசிய அளவில் கலந்துக்கிற அளவுக்கு நல்ல மாணவர்களாக இருக்காங்க. இப்போ அதனால் போன வருஷம் நாங்கள் மாநில அளவில் நடந்த போட்டிகிட்ட போனோம். அதில் கடைசியில் ஒரு சின்ன மிஸ்டேக்னால நாங்கள் வெள்ளி பதக்கம் பெற்றோம். அதனால் தங்க பதக்கம் பெற முடியல. அதனால் இந்த வருஷம் நாங்கள் நல்லா கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி இந்த வருஷம் ஸ்டேட் மாநில மேட்சுக்கு போகிறோம். அதனால் அந்த வருஷம் போய் கண்டிப்பாக ஜெயிப்போம். பள்ளி கல்வித்துறை சார்பில் கடந்த ஆண்டு தேனியில் நடைபெற்ற பாரதியார் தின மற்றும் குடியரசு தின மாநில அளவிலான போட்டிகளில் இந்த அரசு பள்ளி மாணவர்கள் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கம் வென்றிருந்தனர். ஆகவே இந்த முறை தங்கம் வெல்லும் முனைப்புடன் இந்த வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் சாதித்து வரும் இந்த பள்ளி வளர்ந்து வரும் வீரர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வருகிறது. ராஜ், நியூஸ் 7 தமிழ், வாடிப்பட்டி.